சர்தார் அப்படின்ற படம் PS மித்ரனுடைய பெயரையே சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. இது இல்லாமல் முன்னாடியே இரும்பு திரை அப்படின்ற திரைப்படத்தையும் எடுத்திருந்தார். அந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் கவர்ந்த ஒரு திரைப்படம். இப்போ சர்தார் 2 திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய வேலைகளும் ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்கு. ஈவன் தோ கார்த்திக் எத்தனையோ படங்கள் அவருடைய கெரியரில் கொடுத்துருந்தாலும் இந்த சர்தார் கொடுத்த மாதிரியான ஒரு ஹிட்டை பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்லணும். கைது எப்படியோ அதே மாதிரி சர்தார் அப்படின்ற படமும் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் கார்த்தி அப்படின்னு தான் சொல்லணும். இதில் டபுள் ஆக்ஷனில் நடித்து அசத்து தள்ளியிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது கார்த்தியுமே அடுத்ததான் சர்தார் 2 தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முடிச்சது அப்படியே கைதி 2 போகிறாங்கன்னு சொன்னாங்க. இப்படி ரெண்டு பாகமாக போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிச்சா அதை விட அதிகமாக கார்த்தி யோசிச்சு ஒவ்வொரு செகண்ட் பார்ட் ரிலீஸ்க்கு நடுவுலையும் ஒரு புது படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே மறுபடியும் வேற ஒரு படத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழோட இணைஞ்சு ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க, மார்ஷல் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் கைதி 2 நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. PS மித்ரனுமே இப்போ இந்த சர்தார் 2 உடைய வேலைகளில் இருக்காரு. சைமல்டேனியஸாக இன்னொரு திரைப்படத்துடைய வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழ்லேருந்து அப்படியே தெலுங்குக்கு ஜம்ப் ஆகுறாரு PS மித்ரன். நாக சைத்தன்யா வச்சு ஒரு திரைப்படத்தை அடுத்ததாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிமை தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி பைலிங்குவல் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற வேலைகளும் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் PS மித்ரனை பற்றி நமக்கு தெரியும். எல்லா படங்கள்லையுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு சோஷியல் எலிமெண்ட்டை வைப்பார். அதே மாதிரியான சோஷியல் எலிமெண்ட்டை மையமாக வச்சு ஒரு திரைப்படம் எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே அதை பற்றின அப்டேட் நமக்கு வரும். தமன்னா இப்போது படங்களில் நடிக்கிறத விட ஒவ்வொரு பாட்டில் ஆடியே பெருசாக சம்பாரிச்சிட்றாங்கப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னென்ன உங்களுக்கு ஃபேமஸாக இருக்கணும், அதே மாதிரி நிறைய பணம் வரணும். அப்படி ஒரு பாட்டில் ஆடினாலே எனக்கு கிடச்சதேப்பா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே போயிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா அடுத்தடுத்ததாக வர எல்லா படங்கள்லையுமே அவங்க ஒரு பாட்டு ஆடிடுறாங்க. ஸ்திரீ 2 அப்படின்ற படம் வந்துச்சு, அந்த படத்துலையும் ஆடிருந்தாங்க. அதுவும் பெரிய ஒரு ஹிட்டு. அடுத்ததாக ரிலீஸ் ஆன ரைடு 2 அப்படின்ற படத்துலையுமே ஆடிருந்தாங்க ஒரு பாட்டுக்கு, அந்த படமும் ஹிட்டு. ஈவன் தமிழில் அரண்மனை அது அவங்களே நடிச்சதுனால ஒரு பாட்டு ஆடினாங்க அச்சச்சோன்னு, அந்த பாட்டும் அச்சச்சோ அப்படின்னு சொல்லி ஹிட்டாக அடித்து தள்ளிச்சு. இப்படி ஒரு சில பேருக்கு மட்டும்தான்ப்பா ராசி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற ஆள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த படங்கள் அப்படியே புக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் ராஜா சாப் அப்படின்ற படம் மாருதியோடைய டைரக்ஷனில் பிரபாஸோடைய நடிப்பில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துலையும் ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆகணும்னு தமன்னா கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்காக தமன்னா இப்போ பாசிட்டிவ் சிக்னல் காமிச்சிருக்காங்களாம். எப்பா ஆல்ரெடி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற டேட்டே வரப்போது, என்னது இப்போ போயிட்டு அப்படின்னா இதனால தான் ரிலீஸ் டேட்டே கொஞ்சம் தள்ளி போகுது. ஏன்னா இன்னும் ஸ்பெஷலான எலிமெண்ட் எதாவது வேணும்னு ப்ரொடியூசர் கேட்குறாரு. அதனால் அப்படியே விட்டுற முடியாது, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான எலிமெண்ட் வைப்போம் அப்படின்றதுனால தான் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ஆட் ஆனாக வைக்கிறாங்களாம். ஸோ சீக்கிரமாகவே அந்த ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரிலீஸ் டேட்டை சொல்லுவாங்க. 2006 ஷாருக் கான் பிரியங்கா சோப்ராவுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் டான். படம் என்ன ஹிட்டு பாலிவுட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே பாலிவுட் படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்ப்போம். அப்படி ஒரு படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி பெரிய பொருட்செலவில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த படமும் மேசிவான ஒரு ஹிட்டு. அப்படியே அடுத்த பாட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி 2011 செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க ஷாருக் கானுடைய நடிப்பில். ஃபர்ஹான் அக்தர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அடுத்ததாகவும் ஃபர்ஹான் அக்தரே தயாரித்து இயக்க போவதாக சொல்லியிருந்தாங்க டான் 3 அப்படின்ற படத்தை. ஸோ டானுடைய 3rd பார்ட். ஆனால் இதில் ஷாருக் கான் கிடையாது. இந்த படத்தில் ரன்வீர் சிங் தான் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவர் சொல்லும்போது யாரும் பெருசாக நம்பல, ஷாருக் கான் தானேப்பா டான்னா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இல்லை, இந்த தடவை கண்டிப்பாக நான் ரன்வீர் சிங்கை தான் நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரியே இப்போ அந்த வேலைகள்லாம் போய் படத்துடைய ஷூட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஜனவரியில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. சரி, இதில் ஆல்மோஸ்ட் கீரா அத்வானி தான் நடிக்கிறதா இருந்துச்சு கதாநாயகியா. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் டேட் இஷ்யூ இருக்குது. அந்த டைமில் ஆல்ரெடி வேறு படத்தில் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்றனால அவங்களால பண்ண முடியல. ஸோ கீர்த்தி சுரன் இந்த படத்தில் இப்போ ஹீரோயினாக கமிட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் இந்த படத்துடைய ஷூட்டே போகிறதா சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் டபால்னு ஷூட்டை போட்ட வேண்டியதான் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. புஷ்பான்ற ஒரு ஹிட்டு படம், ஜவான்ற ஒரு ஹிட்டு படம், இப்படி 2 படங்களையும் கொடுத்ததுக்கப்புறமா 2 பேரும் சேர்றாங்க அப்படின்னா அப்போ அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு மெனக்கணும். அப்படி தான் அட்லி அல்லு அர்ஜுனுடைய காம்போவில் ஒரு படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு சன் பிக்சர்ஸோடைய தயாரிப்பில். இந்த படத்தில் தீபிகா படுகோன் கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் 2-3 ஆக்ட்ரஸ் தேவைப்படுது, ஹீரோயின்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னும் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி அதுக்கான சர்ச்சில் இருக்கும்போது ஜான்வி கபூர் அண்ட் மிர்னால் தக்கூர் இவங்க 2 பேரையுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வராமல் இருக்குது. அது ஒன்று தான் குறை. சரி பரவாயில்ல, சீக்கிரம்
வந்துடும். ஆனால் இவங்க 2 பேர் தான் சொன்னாங்க இல்லையா, இது மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு தேவை, அவங்க தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன, ஆல்ரெடி புஷ்பாவில் எங்கள் காம்பினேஷன் ஹிட்டு, அதையே தூக்கி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி யார் ஐடியா கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஸோ இப்போது மறுபடியும் ராஷ்மிகா மந்தனா இந்த படத்துலையும் அல்லு அர்ஜுனோட நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுடைய பேர்னாலே ஒரு சூப்பரான காம்போ ஹிட்டு. ஏன்னா அல்லு அர்ஜுன் மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஸ்டார் இருக்கார், பெரிய பட்ஜெட் படம், நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அதனால் சந்தேகமே இல்லாமல் இந்த படம் ஹிட்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்பிக்கையோடு எல்லாருமே இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்புவோம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.